வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்மை, அதிர்ஷ்டம், யோகம் இருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு மிக சிறப்பான பதிவு ஒன்று பார்ப்பதற்கும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும், நன்மையாகவே நடக்கணும், நல்லதே செய்வோம், நல்லதே பார்ப்போம், நல்லதே கேட்போம் என்பதற்கு இணங்க சிறப்பு நிகழ்ச்சியை காண்போம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். இன்றைய சிறப்பு பதிவுள்ள கண் திஷ்டி கணபதி அப்படின்னு பேர். நிறையா வீட்டில் சந்து பார்வை இருந்தால் ஒரு விநாயகர் சிலை வைக்க சொன்னாங்க. அது அப்புறம் அப்படியே மாறி கண் திஷ்டி கணபதியாக விநாயகர் படமாக இருந்தாலும் விநாயகரையும் நம்ம கண் திஷ்டி பொம்மையாக மாற்றி வெளியில் தொங்க விட்டுருக்குறோம். எல்லாத்துக்கும் இந்த ஆனந்த அல்வார் குறை சொல்லலை. விநாயகரை கும்பிட்டாலே கண் திஷ்டி நீங்கிரும். அப்படி கடுமையான கண் திஷ்டியில் இருந்தால் அது விநாயகரை பார்த்தோம்னா அந்த செதறி ஓடிடும். அதனால தான் விநாயகர் கூட செதறுகா விடும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், விநாயகரவே கண் திஷ்டியாக அதுக்கு சில உருவங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்குறோம். ஸோ சாதாரண விநாயகரை வைத்துறது, சாதாரண விநாயகரை வணங்குறது, அல்லது வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதோ அல்லது வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுது விநாயகரை வணங்கினாலே கந்திஷ்டி நீங்கும். கந்திஷ்டியை நீக்கக்கூடிய கணபதியை தவிர கந்திஷ்டி கணபதி அப்படின்னு அவருக்கு ஒரு புனை பெயரை வைக்க வேணாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்றைய தினம் 28/7/2026 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை, கடக மாதம், கீஷ்ம ருது, தட்சிணாயன காலம், பராபவ வருஷம், ஆடி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3 மணி வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய திதி இன்று இரவு 7:32 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. இன்று 7:32 பௌர்ணமி திதி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3 மணி வரை ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய ராசி பலன். மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியும் ஆனந்தமும் சுகமும் கிடைக்கக்கூடிய நாள். மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தும். உங்களுடைய வழக்கமான பணிகள் இருந்தாலும் அலையணுமே, அங்கே போகணுமே, இங்கே போகணும்னா உங்கள் தேடி வந்து செயல்படுத்து. உங்களை தேடி பணம் வரும், உங்களை தேடி காய் வரும், உங்களை தேடி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பாக ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் தெரியுது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்றைய தினம் அந்த மாதிரி இருக்குதே, இதே மாதிரி எல்லா நாளும் இருக்குமானா இருக்காது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மனதில் மட்டும் இல்லாமல் உடல் மகிழ்ச்சியும்னா அந்த அலைச்சல் இல்லாமல் இருக்கிறது தான் உடல் மகிழ்ச்சின்னு பேர். உடலில் ஏற்படக்கூடிய அலைச்சலை நீக்குவதால் அதை சாட்டாக உடல் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. மேசராசிக்காரர்கள் இன்றைய தினம் தாயுமானவரை வழிபாடு பண்ணுவது கூடுதல் சிறப்பு பெறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டும் குழப்பமும் தயக்கும் நிவர்த்தியாகும், அலைச்சல் குறையும், பொருளாதார அபிவிருத்தி உண்டு. திடீர்னு விருந்தினர் வருவாங்க. அதற்கப்புறம் பரபரப்பாக எல்லாம் ரெடி பண்ணி சமாளிக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு தொழில் வளத்தில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. போட்ட பணத்துக்கு எப்படி இருந்துச்சோ என்று தீர்வு கிடைக்காமல் கணக்கு தெரியாமல் இருந்தவர்களுக்கு கணக்கு தெரியக்கூடிய அமைப்பு, கணக்கு பார்த்ததில் லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படி எண்ணற்ற விஷயங்கள் நன்மையாகவே நடக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு கருட பகவானோட வழிபாடு மேலும் நன்மை பயக்கும் என்பதை உணர்த்தும் நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு
காரிய சித்தி உண்டு, பொருளாதார அபிவிருத்தி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, விருந்தினர் வருகை உண்டு. உங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்று சொல்வதற்கெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் நிவர்த்தியாகும். மருந்து மாத்திரையெல்லாம் குறைச்சிடலாம். பிள்ளைகள் வழியில் இன்ப செய்தி காத்துக்கிட்டு இருக்குது. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் மாலைக்கு மேல் வண்டியில் பழுது சிறு உபாதைகள் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். சம்பந்த விநாயகர் வழிபாடு சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும். கடகராசி நேயர்களே, காரியங்கள் அனுகூலங்கள் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் தெரிகிறது. மகிழ்ச்சி பெருகும். மாலைக்கு மேலே சிரித்து கொண்டே இருப்பீங்க. உறவினர்கள் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு உறவினர் வராட்டினாலும் எப்பவும் உம்முன்னு கருன்னு இருக்கிறவங்களுக்கு கலகலன்னு பேசி சிரிக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார அபிவிருத்தி, மேன்மை பொருந்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. ஸோ கடகராசிக்காரர்கள் இன்றைய தினம் விஜய ராக கணபதி வழிபாடு பண்ணுவது வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றியை கொடுப்பான் விஜய ராக கணபதி. சிம்மராசி நேயர்களே, உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களை சார்ந்திருக்கிற அத்தனை பேரும் புகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பல விஷயங்களை கடந்து உடலில் நோய் நொடிகளிலிருந்து வென்று எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை மாறி எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. புகழ் உங்களுக்கு பெருசு கிடையாது, ஆனால் உங்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய தன்மையாக இந்த நாள் திகழுது. சளி சம்மந்தப்பட்ட உபாதையிலிருந்து விடுதலை பண்ணுவீங்க. கால் சம்மந்தப்பட்டதுலேருந்து உறுதி பண்ணுவீங்க. நிறைய நாளாக பகை உணர்ச்சியாக இருந்தவங்களுடைய பகைமை தன்மை மாறும். திடீரென்று உங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு சென்று வருவீங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆனந்தம் பெருகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பேரும் புகழும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்னை மீனாட்சி வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மை பயக்கும். கன்னிராசி நேயர்களே, எல்லாம் சிவமயம் என்று எல்லா இதுலேயும் பக்தியாக இருக்கிறது மட்டும் இல்லை, பக்குவமாகவும் இருக்கணும். நீங்கள் பொதுவாக பக்தியை வச்சே நம்ம காரியம் சகிக்க முடியாது. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைவது உத்தமம் அல்ல. இறைவனை சரணாகதி அடைஞ்சால் அடியார்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் பக்தி மயமாக இருக்கிறது தான் உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மிக அற்புதமான நாளான இன்றைய தினம் கன்னிராசிகளுக்கு நினைத்த காரியம் கைகூடும். அதே நேரத்தில் தான் திறமசாலி என்கிறத உற்றணும். அகம்பாகத்தை குறைச்சிக்கணும். உறவு முறையில் ஏற்பட்ட பகை உணர்ச்சி மாறணும். பழச மறப்போம் மன்னிப்புன்றணும். பெண்கள் நட்பு வழியில், அதுவும் ஆண்கள் செஞ்ச உதவியை மறந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பின்வரும் காலையில் அல்லல் அவஸ்தையை சந்திப்பீங்க. இது ஒரு சில கன்னிராசி பெண்களுக்கு பொருந்தும். ஆகவே பழசதை மறக்காமல் அவருடைய ஒரு இணக்கமாக இல்லாட்டினாலும் நன்றி கடனோடு இருப்பது உங்களை பிள்ளைகளை நன்மையாக வாழ வைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மேலும் உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். துளாராசி நேயர்களே, அற்புதம், ஆனந்தம், வெற்றி மேல் வெற்றி. இன்றைக்கி ஜமாச்செல்லாம் போங்க. நீங்கள் நினச்சது தான் இன்றைக்கி காரியம் நடக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணற்ற இது முடிக்க வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் தான் சார் இந்த மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சி பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, புத்துணர்வு, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் அப்பன் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அப்பாட அப்படின்னு பெருமூச்சு விடக்கூடிய தன்மை இன்றைய நாளில் இருந்து இந்த மாதம் முழுவதும் ஆரம்பம். விருச்சிக ராசி நேயர்களே, அற்புதமான நாளாக இருந்தாலும் உறவு முறையில் உங்களுடைய கணவர் சார்ந்த உறவு முறையில் குழப்பமும் தயக்கமும் இருக்கும். எதையும் கணவர் பேசிக்கார், நீங்கள் பக்குவமாக இருந்து நீங்களாக பேச்ச கொடுக்காமல் இருக்கிறது ஒரு நன்மை பயக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்படுங்கள். வாக்கை மட்டும் குறைச்சிங்கன்னா வளமான வாழ்க்கை உண்டு. பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சாபமாகிறது நம்ம கடவுளை கும்பிட்டு சரி பண்ணிக்கலாம். தவறான கணக்கு போடாதீங்க, அது உங்களோட பிள்ளைகளை பாதிச்சிடும் என்பதை நினைவில் கொண்டு கோபத்தையும் வாக்கையும் குறையில்லாத வாழ்க்கை உண்டு. நல்ல மனசு தான தர்மம் பண்ணாலும் வாக்குனால் கெடுபலன் ஏற்படுத்தக்கூடியவங்களே இனிமேல் வளமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு இன்றைய தினம் சிறப்பான பலனை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் தான் நிறைய பேர்த்துக்கு ஆதரவாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க, அந்த மனவேதனை இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆதரவாகவும்
உங்களுடைய ஆதரவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். யாரை நம்பி நீங்கள் இல்லை, நீங்கள் வேணால் 4 பேர்த்துக்கு செய்யலாம். அதோட உங்களுடைய தெய்வ பலம், உங்களுடைய தெய்வ அனுகூலம், உங்களோட பெற்றோருடைய ஆசீர்வாதம், நீங்கள் பண்ண தானம் தரம், உங்கள் பிள்ளைகளுடைய கிரகச்சாரங்கள் வேலை, இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல கருத்து வேறுபாடுகள் இருந்து அதற்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால் இனி வருங்காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. அண்ணாமலையாருடைய வழிபாடு அல்லலை நிவர்த்தி பண்ணும். தனுசு ராசிக்காரர்கள் அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அல்லல் நீங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு என்று உணர்த்தக்கூடிய நாள். மகர ராசி நேயர்களே, காலையில் 9 மணிக்கு மேலே உங்களுக்கு கடுமையான கோபம் வரக்கூடிய தன்மை உண்டு. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை சீண்டி பார்க்குறது, நீங்கள் சொன்ன வேலையை செய்யாமல் இருக்கிற, ஆஃபீஸில் குழப்பம், டிரைவரில் குழப்பம், வேலை பார்க்குற இடத்துல குழப்பம், குழாயை திறந்து அடைச்சிக்குது, இப்படி என்று ஃபுல்லாக உங்களுக்கு சோதனை கட்டமாகவே இருக்கும். இது மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு மேலே சரியாயிரும். கடும் கோபக்குள்ள நேரத்தில் மௌனத்தை காப்பது, நிதானத்தை கடைபிடிப்பது, பேச்சை குறைப்பது உங்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் குறைக்கும். பின்னாடி வாயை கொடுத்துட்டு பின்னாடி அந்த அவஸ்தையை சந்திக்க வேணாம். இன்று தினம் சற்று மௌனம் காத்திருங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். கோபத்தை தணிக்கக்கூடிய பழனி ஆண்டவரை வேண்டுங்க. கோபமற்ற தினமாக இந்த தினம் மாறும். கும்பராசி நேயர்களே, வாழ்க்கையில் வரவு தான் வரல சார், அவஸ்தைப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணுறது, குடும்பத்தை அபிவிருத்தி பண்ணுறது, பொருளாதாரத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு, இப்படி எண்ணற்ற செலவினங்களாக இருந்தாலும் கூட அந்த செலவு சுப விரய நமஸ்தையாமின்னு சொல்லக்கூடிய சுப விரயமாக மாறி நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் செலவினங்கள் தினமாக இருக்கிறதுனாலும் ஆற்றலை போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்கிற அளவு எதையும் யோசித்து நிதானித்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பிறரிடம் கருத்து கேட்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லா வகையிலையும் நன்மை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செலவு பொருந்திய நாளாக இருந்தாலும் அது விரய செலவாக இருந்தது சுப விரயமாக மாறி தொழிலுக்காக பண்ணக்கூடிய செலவு வீண் போகாது என்பதை உணர்த்தக்கூடிய இந்த அற்புதமான நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இதனால் முடிக்க மனதில் தான் உண்டு வேலை உண்டு என்று இருந்தவர்களுக்கு பிறரை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய வேலை போல இப்படித்தான் நான் என் சைடில் கரெக்டாக இருந்தேன்னு இருக்கிறவங்களுக்கு இறக்க குணம் ஏற்பட்டு பிறருடைய சிரமங்களும் எப்படி என்று உணரக்கூடிய தன்மை, அதே நேரத்தில் நாமளும் தொழிலில் எப்படி மேம்படுத்திக்கணும், நம்மளும் எப்படி நட்பு வட்டத்தில் வச்சுக்கணும் என்று பல்வேறு விஷயங்களையும் ஆக்கமும் ஊக்கமும் செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் அமையுது. ஸோ எல்லா வகையிலையும் நன்மை பயக்கக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறதுனால நீங்கள் பிரத்யோகமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கருமாரி அம்மன் வழிபாடு காரிய சித்தியை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்குவதற்கும் அதுபோக சில சர்ப்ப கிரகங்களுடைய தாக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த கருமாரி அம்மன் வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே நன்மை பகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறிப்பாக இன்னைக்கு கருமாரி அம்மன் வழிபாடு மீனத்துக்கு வெற்றியவே கொடுக்கும். ஆக 12 ராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடாது, நன்மையாகவே இருக்கக்கூடாது, நல்லதே செய்வது இன்று மட்டும் இல்லை நாளைய பொழுதும் இனி வருங்காலங்களில் நன்மையாகவே இருக்க வேண்டும் சொல்லி உங்கள் சார்பாக எல்லாம் வல்ல அன்னையை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போண கோரக்நாத அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.